கனத்துக்குரிய தெய்வ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 40 முதலாவது வசனம், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று தாவீது சொல்லுகிறார். அன்பானவர்களே, தாவீதினுடைய வாழ்க்கை நமக்கு நன்றாக தெரியும். அவர் வெற்றி மேலே வெற்றி அடைந்தவர். அவருடைய பின்னணியை பார்க்கும்போது புறக்கணிக்கப்பட்ட கீழான ஒரு நிலையில் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்ததான ஒரு அற்பமான ஒரு ஆரம்ப நிலையை உடைய ஒரு மனிதன். ஆனால் தாவீதினுடைய முடிவை பார்க்கும்போது அவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம். மிகப்பெரிய ஒரு நாட்டினுடைய ராஜாவாகவும் பல ஆண்டுகள் அந்த ராஜ்ய பாரத்திலே இருந்து எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ போராட்டங்களை எல்லாம் சந்தித்து ஒன்றில் கூட தோற்று போகாமல் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்வை வாழ்ந்த ஒரு மனிதன். அன்பானவர்களே, இந்த வெற்றியின் ரகசியங்களிலே நிறைய சொல்லலாம். அதில் தாவீதுக்கு உள்ள ஒன்று பொறுமை இருந்தது. அப்போது ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் அவசரப்பட்டு ஒரு முடிவெடுத்து சிக்கி வாழ்க்கை வீணடிக்காம சற்று பொறுமையோடு ஒவ்வொரு விஷயத்திலும் காத்திருந்தார். அவருடைய பொறுமை ஆண்டவரை என்ன செய்ய வைத்ததாம்? அவர் பக்கமாக சாய வைத்ததாம். இந்த வார்த்தையை நன்றாக கவனித்து பாருங்கள். கர்த்தர் என்னிடமாய் சாய்ந்து என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவரே அவர் பக்கமாய் சாயிற அளவுக்கு தாவீதுக்கு அவ்வளவு பொறுமை இருந்ததாம். அப்புறம் சொல்லவா வேணும், ஆண்டவரே அவர் பக்கம் சாஞ்சிட்டாருன்னா வாழ்க்கை முழுவதும் வெற்றி இல்லாமல் தோல்வியிலேயா இருக்கும். ஆகவே இன்றைக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ விதங்களிலே ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார். பல விதங்களை சோர்ந்து போன நேரங்களிலே அவருடைய வார்த்தை நம்மை தைரியப்படுத்தி இருக்கிறது. இப்படி எத்தனையோ விதங்களிலே ஆண்டவர் நம்மோடு பேசினதை வார்த்தைகளை வைத்து நாம் எண்ணி பார்க்கலாம். அப்போ இவையெல்லாம் நடந்து விட்டதா என்றால் ஒருவேளை நடக்காமல் இருக்கலாம். அப்போ ஆண்டவர் சொன்னது நிச்சயமாக நடக்கும் என்ற விதங்களிலே காத்திருக்கிறோம் பாருங்க. அந்த காத்திருத்தல் மேலானது. அதே போல ஒவ்வொரு விஷயத்திலும் நாமே ஒரு முடிவெடுக்காம ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று ஒவ்வொரு விஷயத்திலும் ஆண்டவரின் சத்தத்தை கேட்பதற்கு காத்திருந்தார். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் பொறுமை அவருக்குள்ள இருந்து வெளிப்பட்டது. ஆகவே அவர் வெற்றி மேல் வெற்றி அடைந்தார். இன்றைக்கும் தோல்வியில் விளிம்பில் இருக்கிறீர்களா? தோற்றே போய்விட்டீர்களா? எல்லா விதத்திலும் காரியங்கள் எதிராகவே இருக்கிறதா? ஒன்று கூட கண்ணு கட்டின தூரத்தில் ஒரு வெற்றிக்கான அடையாளமே தெரியல என்று யோசிக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருங்கள். ஆண்டவரின் பதிலை பெறுவதற்கு பொறுமையோடு இருங்கள். நிச்சயமாக சீக்கிரமாக ஆண்டவருடைய பதில் வரும். அந்த பதிலுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை மாறும். நீங்கள் வெற்றி அடைவீர்கள், உயர பரப்பீர்கள். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நல்ல வேலைக்காக நன்றி. கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் யாவருக்குமே அந்த பொறுமை மிக மிக அவசியமாக இருக்கிறது. அந்த பொறுமைக்காக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். கர்த்தர் என்னை குறித்து வைத்திருக்க திட்டத்தை நான் அறிந்து கொள்வதற்கு பொறுமை அவசியமாக இருக்கிறது. வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கொண்டேன், அது நிறைவேறுவதற்கு வரைக்கும் நான் பொறுமையோடு காத்திருப்பது அவசியமாக இருக்கிறது. இப்படி பல்வேறு விதங்களிலே ஆண்டவரே உமக்காக பொறுமையோடு காத்திருக்கிற அனுபவத்தை எனக்கும் எங்கள் யாவருக்கும் ஆண்டவரே தந்தரளி அந்த பாதையில் கர்த்தர் நடத்த போகிற தயவுக்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் சமாதானம், சந்தோஷம், பொறுமை, சகிப்புத்தன்மை இருப்பதாக வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.